தற்போது திராவிட இயக்க தமிழ் பேரவைத் தலைவர் திரு சுபவீர பாண்டியன் தொடர்பில் இருக்கிறாரு. வணக்கம். காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர் திரு EVKS இளங்கோவன் சரியாக 10-12 மணிக்கு இறந்திருக்கிறாரு. பெரியாருடைய பேரன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு புகழ்பெற்றவர். அவருடைய இறப்பு எப்படி பாக்குறீங்க? மிக துயரமான ஒரு செய்தி இன்று காலை வந்து சேர்ந்திருக்கிறது. கடந்த வாரமே அவர் உடல்நலம் இல்லாமல் இருக்கிறார் என்ற செய்தியை பார்த்தேன். பிறகு குணமாகிவிட்டார் என்பதனால இன்னும் கொஞ்சம் குணமானதற்கு பிறகு நேரில் சென்று பார்க்கலாம் என்கிற எண்ணம் இருந்தது. காங்கிரஸ் திராவிட இயக்கம் இரண்டுக்குமே மிக வேண்டியவர். தொடர்ச்சியாக அவர் காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவராக இருந்தபோது ஜெயலலிதா அம்மையாருக்கு மிகச்சரியான எதிர்வினைகளை ஆற்றியவர். ஐயா பெரியாரிடத்திலும் காங்கிரஸ் கட்சியில் பெரிய தலைவர்களிடத்திலும் செல்வாக்குடையவராக இருந்தார். எல்லாவற்றையும் தாண்டி என்னிடத்திலே தனிப்பட்ட முறையில் மிகுந்த அன்பு வைத்திருந்த ஒருவர் என்று சொல்ல வேண்டும். திடீரென்று அவராகவே இரவு நேரத்தில் அழைப்பார். 2 நேரம் நாங்கள் நடத்துகிற திராவிட முழக்கம் பற்றி கூட ஒரு 20-25 நாட்களுக்கு முன்னால் அவரை அழைத்து பேசினார். அப்படி ஒரு அன்பு பாராட்டியவர். கடைசியா பேசுறீங்க ஒரு 20 நாளுக்கு முன்பு? ஆமாம், 20 நாட்களுக்கு முன்பு அவரே கூப்பிட்டு பேசினார். திராவிட முழக்கம் பற்றி பேசினார். இதை படிச்சேன்னு சொன்னார். ஈரோட்டில் அவருடைய வீட்டுக்கு போயிருக்கிறேன். நீங்க சென்னையிலையும் அவருடைய வீட்டிற்கு DLF பின்னால இருக்கிற அவருடைய வீட்டிற்கு போயிருக்கிறேன். இந்த செய்தி ஒரு பெரிய துயர செய்தியாக வந்திருக்கிறது. அவருடைய குடும்பத்தினர், நண்பர்கள் எல்லோருக்கும் என் சார்பாகவும் நான் சார்ந்திருக்கிற திராவிட இயக்க தமிழர் பேரவை சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். பெரியாருடைய பேரன் சொல்லப்பட்ட இவர் பேரறிஞர் அண்ணாவால் பேரசியவர் என்று பெருமைக்குரியவர். இவர் திராவிட கட்சியில் பயணிக்காமல் காங்கிரஸ் கட்சியில் பயணிப்பதற்கான காரணம் ஐயா ஈவேகி சம்பத் அவர்களே திமுகவிலிருந்து காங்கிரசுக்கு போனதற்கு பிறகு அந்த குடும்பத்திலும் காங்கிரஸ் கட்சிக்கும் ஒரு தொடர்பு ஏற்பட்டது. அதன் விளைவாக அங்கே சென்றார். ஆனால் என்னோடு பேசுகிற போதெல்லாம் பல நேரங்களில் சொல்லி இருக்கிறார், என் தாத்தாவை என்னை விட நீங்கள் எல்லாம் தான் நிறைய நாட்டு மக்களுக்கு சொல்லுகிறீர்கள் என்று சொல்லி இருக்கிறார். அவரோடு தொடர்ந்து பல கூட்டங்களில் கலந்து கொண்டிருக்கிறேன். திருப்பத்தூரில் நடைபெற்ற திராவிடர் கழக மாநாட்டில் கூட ஆசிரியர் அவர்களும் அவரும் நானும் பேசினோம். அப்போது மேடையிலேயே சொன்னார், நிறைய நானே திராவிட இயக்கத்தில் இருந்திருக்க வேண்டியவன், காங்கிரஸ் கட்சிக்கு போனேன். ஆனால் திராவிட இயக்க கொள்கையாளர்கள் பலரும் ஐயா காலத்திலேயே காங்கிரஸ் கட்சிக்கு வந்திருக்கிறார்கள். எனவே இரண்டுக்கும் பெரிய வேறுபாடு இல்லை என்று அவரே குறிப்பிட்டார். மேடையில் பேசுகிற போதே நான் ஆசிரியர் பேச்சையும் சுபவி பேச்சையும் கேட்க வேண்டும் என்று ரொம்பவும் ஆர்வமாக இருக்கிறவன் என்று சொன்னார். கடைசி வரைக்கும், கூட்டம் முடிகிற வரைக்கும் அவர் மேடையிலே இருந்து அவர் பேசிய பிறகும் எங்கள் உரைகளை எல்லாம் கேட்டுவிட்டு தான் சென்றார். எனவே அவர் திராவிட இயக்கத்தை சார்ந்தவராகவும் கடைசி நேரத்தில் அந்த கொள்கைகளோடும் தான் இருந்தார் என்று சொல்ல வேண்டும். ஏன் தன்னை திராவிட கட்சியுடன் இணைத்துக் கொள்ளவில்லை கடைசி இருக்கும்? என்ன காரணம்? ஒரு கட்சியில அவர் மாநில தலைவர் என்கிற அளவுக்கு ஒரு இடத்திற்கு அவர் வந்து விட்டார். அதற்கு பிறகு அவர் இந்த கட்சிக்கு வர வேண்டும் என்பதல்ல. இப்போதும் அவர் திமுக, அவர் காங்கிரஸ் கட்சியில ரொம்ப ஆழ்ந்த ஈடுபாடு உடையவராகத்தான் கடைசி வரைக்கும் இருந்தார். காங்கிரஸ் கட்சியின் மீது அவருக்கு ஒரு பெரிய பற்றுதல் இருந்தது. அதில் ஒன்றும் பிழை இல்லை. திமுகவுக்கு எதிராக அவர் எப்போதும் இயங்கியதில்லை. காங்கிரஸ் கட்சிக்கு இவருடைய இறப்பு எது போன்ற இழப்பு? கண்டிப்பாக எந்த ஒரு கட்சிக்கும் இப்படிப்பட்ட தலைவர்கள் மறைந்து போகிற போது அந்த இடம் ஒரு வெற்றிடமாகத்தான் இருக்கும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான திறமையும் ஒவ்வொரு விதமான போக்கும் இருக்கும். ஒருவரின் இடத்தை யாரும் கூட முடியாது. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.